ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ காய் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அப்பப்பப்பவா அம்மாமாமா என்ன அடி அடிக்கிறான் தெரியுமா வைபவ் குருவன்சி. அவனோட மேட்ச் ஹைலைட் இப்ப பார்த்துட்டு வாரேன். விட்டு கிளின்னு கிளிக்கிறான். ஆர்சிபி நீங்களாம் ஒரு பவுலரடா அப்படின்ற மாதிரி போட்டு துவைக்கிறான். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே போட்டு பொழந்த அந்த மாதிரி ஒரு டைம், மறுபடியும் பார்த்தா இப்போ ஆர்சிபி போட்டு பொலன்னு பொழக்கிறான். என்ன அடி திரும்ப அடிக்கிறான் நமக்கு. போய் மேட்ச் ஹைலைட் இருந்தா போய் பாருங்க. போட்டு அந்த மாதிரி அடிக்கிறான். நீங்களாம் பவுலரே கிடையாது எனக்கு அப்படின்ற மாதிரி அடிக்கிறான். சிறப்பான ஆள் நீ. கண்டிப்பா சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயர்ல கண்டிப்பா மேட்ச் ஆடுவான் T20க்காக. நல்லா பாருங்க, உண்மையாக வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்றான். யார் என்ன போட்டாலும் அடிக்கிறான். பும்ரா நேத்து 2 மேட்சுக்கு முன்னாடி பும்ரா போட்டு அவன் ஓவரில் 2 6 தாராளமாக தூக்கி அடிக்கிறான் வெளியே. இப்போ எப்படியாப்பட்ட பேட்ஸ்மேன் பார்த்துக்கங்க. அந்த மாதிரி அடி விட்டினாலும் இடி வெயிட்டா போட்டு தள்ளுறான். எவன் போனாலும் போடுங்கடா, நான் போட்டு காட்டுறேன்டா அடியை. அந்த மாதிரி போட்டு குத்துன்னு குத்துறான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வாஸ் டிசி மேட்ச் இருக்கு. சிவந்தேவ சொல்லியிருக்கா போல, நாளைக்கு நாங்கள் மேட்ச் வருவோம், கண்டிப்பா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். நாளைக்கு கூட எங்களை ஒரிஜினல் ஆட்டத்தை பார்ப்பீங்க. ஏற்கனவே 3 மேட்ச் நாங்கள் ஜெயிச்சு வந்திருக்கோம். 3 மேட்ச் தோற்றது எங்களுக்கு கொஞ்சம் புதுசு தான். கண்டிப்பா நாங்கள் மீண்டும் வருவோம்னு சொல்லியிருக்கா போல. நாளைக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். நல்லா பண்ணுவாங்களா, மீண்டும் சென்னை டீம் பழைய ஃபார்முக்கு வருமா நம்ம செக் பண்ணுவோம். காத்திருப்போம். போயிட்டு முடிஞ்ச ஆர்சிபி வாஸ் ஆர்ஆர் போய் பாருங்க. மீச்சு போட்டு கிளின்னு கிளிக்கிறானுங்க மேட்சை. இப்போ 7 ஓவர்ல திட்டத்திட்ட 110 ரன் பக்கம் அடிச்சிட்டானுங்க. போய் பாருங்க, மேட்ச் வெறித்தனமா போய்கிட்டு இருக்கு.